அடித்த காற்று மழையில் தோட்டத்தில் இருந்த வாழை மரம் சாஞ்சு போச்சுங்க. அதனால் அதுலேருந்து வாழைப்பூவை பறித்து வச்சுட்டேன். அம்மா நிலத்துலேருந்து சுண்டைக்காய் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தாங்க. அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தட்டி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சுண்டைக்காயும் வாழைப்பூவையும் வச்சு ஒரு வத்தக்குழம்பு செய்யலாம்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எண்ணெய் ஊற்றி சுண்டைக்காயை ஃபஸ்ட்டே பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதக்கிக்கிட்டு ஒரு பக்கம் நான் வாழைப்பூவும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாழைப்பூவும் சுண்டைக்காயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு புளி கரைசல் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க வச்சுட்டேன். சைட் பை சைட் நான் இந்த மாதிரி கிச்சனை எப்போவுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவில் லைட்டாக வந்து அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் அந்த வறுத்து வச்ச சுண்டைக்காயும் வாழைப்பூவையும் குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கிட்டேன். வாழை இலையில சுட சுட சாதமும் வத்த குழம்பும் வெங்காய வத்தலும் வச்சு இந்த சில் கிளைமேட்டுக்கு சாப்பிட்டேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. எங்கள் வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.